ஃபேமிலி சப்ஜெக்ட்டு அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்பா தொழில் எடுத்து நடந்தோம். செம்மையாக இருக்குது. பரம்பரையாக இட்லி கடை தான். இப்போ இட்லியே பரோட்டா உங்களுக்கு? நமக்கு தோசை ரெண்டுமே ரெண்டு தோசை. தனுஷ் வந்து ஆக்சுவல் டைரக்டராக வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒரு வில்லேஜ் லைஃப் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு, நம்ம எப்படி தான் என்ன தான் நம்ம டவுன் போனாலும் வில்லேஜ் லைஃப் நம்ம பேரண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம ஊர் நம்ம மண் நம்ம காற்று அதை விட்டுட்டு டைரக்ஷன் சூப்பராக காட்டியிருக்காரு. அவரை மட்டும் காட்டாமல் அவரை சுற்றி ஆக்டர் எல்லாத்தையும் நல்லா காட்டியிருக்காரு. ப்ரோ படம் வந்து கண்டிப்பாக வந்து தனுஷ் டைரக்ஷன் வந்து மறுபடியும் ஒரு ஜெயிச்சிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வரைக்கும் பவர் பாண்டி ராயன் எல்லாமே வந்து வேறு ஸ்டைலில் இருந்ததுனால பவர் பாண்டி இதுவும் ஒரே ஸ்டைல் தான். ஆனால் இது வந்து ஃபுல் சோல்ஃபுல் மூவி ப்ரோ. யாரும் வந்து இந்த அடிதடி வெட்டுக்குத்து அந்த பிஜிஎம் அதுக்கோசரம்லாம் வரக்கூடாது. ஃபேமிலியாக வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாருமே வந்து மெசேஜ் என்னன்னா வந்து நம்ம ஊர் நம்ம மண் நம்ம காற்று அதை விட்டுட்டு எங்கே வேணாலும் போகலாம். கடைசி என்ன இருந்தாலும் அங்கே தான் வந்து இருந்தாகணும், அங்கே தான் இருந்தாகணும். அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும். அப்பா அம்மா விட்டுட்டு போனதை அதை வந்து அழிக்கணும்னு பார்க்கக்கூடாது. அதை வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். ஓகே, இப்போ கடைசியாக மாவாட்ட விட்டது நல்லா இருந்துச்சு ப்ரோ. காமெடி எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆயிருந்துச்சு. வரங்க படங்கள்லாம் வந்து வில்லன் திருத்துற மாதிரி காமெடி இது எப்படி இருக்கு இந்த மூவி? இதுவும் அதே தான் ப்ரோ. அந்த பழைய அந்த கிராமத்து லாஜிக் மாதிரியே தான். ஆனால் இதுவும் வந்து தனுஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து இந்த பிஜிஎம் மாதிரியோ இல்லை உடனே ரீல்ஸில் கிளிக் ஆகிற மாதிரியோலாம் போடல. பிஜிஎம் வந்து மெதுவாக ஒரு இப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு அதே மாதிரி ஒரு வருஷங்கள் கடந்து பேசும் இந்த பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. இட்லி தான் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. இது வந்து எந்த மாதிரியான படம்னா அதுதான் தனுஷ் படத்தில் பெஸ்ட்டு படம் சொல்ல முடியாது. அவருடைய டைரக்ஷன் சூப்பராக காட்டியிருக்காரு. அவரை மட்டும் காட்டாமல் அவரை சுற்றி ஆக்டர் எல்லாத்தையும் நல்லா காட்டியிருக்காரு. மெயினாக ஹீரோயின் நித்யா மேனுக்கு அவங்க நல்லா நடிச்சுட்டு இருக்காங்க. பார்த்திபன் சார் குட்டி ரோல் தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ இட்லியே பரோட்டா உங்களுக்கு? நமக்கு தோசை ரெண்டுமே ரெண்டு தோசை. சரி, ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன மெசேஜ் இதில் இருந்து? அதான் ப்ரோ, நம்ம பூர்வீகம் நம்ம குலதெய்வம் எங்கே போனாலும் அங்கே தான் வந்தான்னு ஒரு வழி இல்லை. அதில் மெயினாக இப்போ இருக்க ஜென்ரேஷன் நான் என்னையும் தான் சொல்கிறேன், எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இந்த படம் அந்த மெசேஜ் நல்லா காட்டியிருக்கு. நம்மளுடைய குலதெய்வத்தை வழிகாட்டுறோம். எங்கள் வீட்டில் அது பண்ணுறாங்க, நாங்களும் அதை பண்ணுறோம். மற்றபடி எங்கள் அப்பா கூட தான் தறி ஓட்டுறாரு. முருகனை நம்ம முருகன் நம்மளடா அவனுக்காக கூட்டத்தில் ஒன்று கூட்டத்தில் என்ன தப்பு இருக்குது விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி? அதான் ப்ரோ, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் தான் எழுத்து தான் இதில் அதிகமாக எழுதியிருக்காங்க. சூப்பர் சீன். எங்கள் அப்பா வந்து தறி ஓட்டுறாரு. ஆனால் எங்கள் அப்பா சொல்கிறது நீங்கள் தறி வளர்ந்து போய் வேறு எழுது. ஆனால் நாங்கள் அது விட மாட்டோம். என்னையும் சரி அவனையும் சரி நாங்கள் ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் அந்த வேலையை கண்டிப்பாக எடுத்து பண்ணுவோம். அந்த பூர்வீகத்தை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம குலதெய்வம் அதை விட்டுறக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் இந்த படத்தில் மெயினாக சொல்லியிருக்காங்க. நீக்கு பார்த்துருக்கீங்க அதில் விட்டது இதில் பிடிச்சிட்டாரா ப்ரோ? அதுவுமே சூப்பர் படம் தான் ப்ரோ. அதில் நான் அந்த படம் எனக்கு ரொம்ப அந்த படம் தேட்டர்லேருந்து பார்க்கலன்னு வருத்தப்பட்டேன் ஓடிடியில் பார்த்து. நம்ம வந்து கதையை என்றைக்குமே கதையாக பார்க்கணும். அது அதை விட்டுட்டு வேறு எதாவது பார்த்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ஃபன்னான படம், இது எமோஷனலான படம், அவ்வளோதான். படம் வந்து செம்மையாக இருக்குது. தனுஷ் வந்து ஆக்சுவல் டைரக்டராக வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒவ்வொரு சீன்லேயுமே எமோஷ்னல் வந்து கனெக்ட் ஆனிச்சு. அப்பா அம்மாவோட அந்த அவங்களோட பாசம்னா என்னன்றதை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் புரிய வச்சுருக்காரு. ஊரை விட்டு நம்ம வெளியே போகக்கூடாது. 1000 கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஊர் மக்கள் ஏதாச்சும் ஒன்றுனா வர்றது அதெல்லாம் வந்து ரியாலிட்டியாக பண்ணியிருக்காரு. உண்மையிலுமே செம்மையாக இருக்குது. ஸோ டைரக்டராக வந்து தனுஷ் பயங்கரமாக ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. எல்லா விதத்துலையும் பாடுறதா இருக்கட்டும், ஆக்டிங் வைஸாக இருக்கட்டும், இப்போது டைரக்டராக இருக்கட்டும், இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு டே பை டே. உண்மையிலுமே தனுஷ் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஒரு வில்லன் திருந்துற மாதிரி நல்லா. ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா அருண் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து செம்மையாக நடிச்சிருந்தார். ஃபிட் வைஸாக அவர் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வந்து வில்லனாக வந்து அவர் மேலே கோவம் வர மாதிரி ஆக்டிங் ஸ்கில் அந்த அளவுக்கு இருக்குது. அவரு கிளைமேக்ஸாக வந்து அவர் திருந்தி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காமனாக தான் இருக்குது. இருந்தாலும் நல்லா இருக்குது பார்க்குறது. அது அன்எக்ஸ்பெக்டட். சீரியஸாக மாவாட்டு ரொம்ப கஷ்டம் இல்லை. எல்லாம் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் எல்லாம் மறந்துட்டோம். அதை திருப்பி கொண்டு வந்த மாதிரி இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. என்ன பிடிச்சிருக்கு? படம் சூப்பராக இருக்குதுப்பா. என்ன பிடிச்சிருக்கு? என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஃபேமிலி சப்ஜெக்ட்டு அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்பா தொழில் எடுத்து நடந்தோம். செம்மையாக இருக்குது. நம்ம நிலத்தை விட்டால் பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நிலத்தை நம்ம நிலத்தை விட்டுட்டோம்னா திரும்பவும் அதை தக்க வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கு? கன்ஃபார்ம், அது உண்மை, ரியலி.
சூப்பரா காந்தாராவா இட்லி கடை தாங்க இட்லி கடை சூப்பராக இருக்குதுண்ணே உண்மையாலுமே சீரியஸ்லி சூப்பராக இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இல்லை ஃபேமிலி சப்ஜெக்ட்டு ஃபாதருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் பேரண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அவங்க தொழில் சின்னதாக இருந்தாலும் அதை எடுத்து நடத்தி நாம் அதுக்கு ஒரு இதை கொடுக்கணும்னு வச்சுக்குவேன் பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது அதனால் அதை இதை சூப்பராக எடுத்து காட்டியிருக்கிறான் தனுஷ் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குண்ணே நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு படம் ஃபேமிலி சப்ஜெக்ட்டு நல்லா இருக்குது பார்க்க நல்லா இருக்குது நிலத்தை விட்டா பிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க உண்மை அதனால் நல்லா உண்மையாக நல்லா இருக்குது படம் நல்லா நிதானமாக இருக்குது ஃபேமிலி சப்ஜெக்ட்டு நல்லா இருக்குது படம் என்ன சேனலுன்னு படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா அதில் வந்து அவங்க அப்பா இருந்தது திருப்பி அவங்க ஹோட்டல் வச்சால அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப பிடிச்சிருக்கு புரியல தனுஷ் எப்படி பண்ணிருக்காரு தனுஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு மாசாக இருக்குது படம் மற்ற யார் ஆக்டிங் ஆக்டிங் வந்து வேறு வந்து எனக்கு தனுஷ் அந்த ஹீரோனி தான் சூப்பராக நித்யா மேனன் புரியல நித்யா மேனன் நித்யா மேனன் சூப்பராக இருக்குங்க படம் சூப்பர் செம்ம மாஸ் நல்லா இருக்குது என்ன பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு இட்லி கடை படம் தான் அது நல்லா இருக்கு. நல்ல ஸ்டோரி, நல்லா ஃபீல் குட் மூவி. குடும்பமாக பார்க்கலாம் குடும்ப ஃபேமிலி எல்லாரும் போய் பார்க்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அது பரவாயில்லைங்களா நல்லா கரெக்ட் கரெக்டு தான், கரெக்டான நல்ல ஒரு மெசேஜ், சோசியல் மெசேஜ் இருந்தது. நல்லா இருக்கு என்ன பிடிச்சிருக்கு இல்லை குழந்தைங்க நல்லா பெரியவங்களை பார்த்துக்கிற மாதிரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு படம் சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் டேரக்டராக ஜெயிச்சிட்டாரா இதில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஓகே இப்போ என்ன மெசேஜ் சொல்கிறாங்க ஒரு வில்லேஜ் லைஃப் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு, நம்ம எப்படி தான் என்ன தான் நம்ம டவுன் போனாலும் வில்லேஜ் லைஃப் நம்ம பேரண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. நிலத்தையும் விட்டுறக்கூடாதுங்கிறாங்க, அதெல்லாம் எப்படி கரெக்ட். நம்மளோட நிலத்தை விட்டு பாரம்பரியத்தை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. செம்மையாக இருந்தது. என்ன பிடிச்சிருக்கு அதில் வந்து அவங்க வீடு கட்டினது இன்னொரு வாட்டி அதான் பிடிச்சிருக்கு. ராஜ்கிரண் அவர் எப்படி பண்ணியிருக்காரு? புரியல. ராஜ்கிரண் அருண் விஜய் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? தனுஷ் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. நல்லா இருக்காரா? அவர் ஆக்டிங் பிடிச்சிருக்கா? நல்லா பிடிச்சிருக்கு. பாட்டு டான்ஸ்லாம் பண்ணீங்களா? பண்ணி. உங்களுக்கு எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்குது. என்ன பிடிச்சிருக்கு? சாங்ஸ்லாம் டான்ஸ் பண்ணீங்களா? இல்ல. இந்த படம் எப்படி இருக்கு? இப்போதான் பரம்பரையாக இட்லி கடை தான் நல்லா இருக்கு அருமையாக இருக்கு. பிடிச்சிருக்கு. சூப்பர். எல்லாரும் நடிப்பு நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. நம்ம படம் எப்படி இருக்கு? நல்லா சூப்பரா இருக்கு. என்ன பிடிச்சிருக்குங்க? குடும்ப படமா இருக்குது. நல்லா பார்க்க எப்படி வேண்டியது. பண்ணியிருக்காரு? தனுஷ் நல்லா பண்ணிருக்காங்க. நித்யா மேனன் அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. சிம்பிளா இருந்தாலும் நல்லா நடிச்சிருக்காங்க. இட்லியா பரோட்டாங்களா எது நல்லா? இட்லி தான் நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? என்ன படம் இட்லி நல்லா இருக்குங்க படம் நல்லா பண்ணியிருக்காங்க பிடிச்சிருக்கு இவர் தனுஷ் நல்லா டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு 4 படத்துலேயே நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு 4வது படம் இது நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு நல்ல சென்டிமெண்ட்டாக இருக்குது எல்லோரும் பார்க்குற அளவுக்கு நல்லா ஆமாம் நிலத்தை விட்டு தான் பூர்வீகத்தை வந்து நம்ம மறுபடியும் நமக்கு வந்து அதை ஞாபகப்படுத்துகிறாங்க நம்மளுடைய எதிர்காலம் பின்னோக்கி போகிறத மறுபடியும் நம்ம வந்து முன்னோர்களை நினச்சி பார்க்குற மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படி சிறப்பாக இருக்குது ஓகே முருகனை நம்மளோட முருகன் அவனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது எங்கே பிடிக்குது அது நம்ம குலதெய்வத்தை காட்டுது கணக்கு அதுதான் மெயின் அதுதான் இது பண்ணுது இப்போ வந்து பரோட்டாவா இட்லி எப்பயுமே நமக்கு இட்லி தான் ஃபேவர் கண்டிப்பாக சூப்பரா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? அது சப்ஜெக்ட் என்னது ஃபேமிலி சப்ஜெக்ட். ஃபேமிலி சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கா? யார் நல்லா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு? யார் நல்லா இருக்கு? நித்யா மேனன் யார் நல்லா பண்ணியிருக்காங்க? எல்லாருமே சூப்பரா பண்ணாங்க. எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. இட்லியா பரோட்டா? இட்லி. இட்லி. பரோட்டா பிடிக்குமா? பரோட்டா பிடிக்குமா? சரி ஓகே. அவங்க உங்களுக்கு யார் பிடிச்சிருந்தது? எல்லாருமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே பிடிச்சிருக்கா? தனுஷ் எப்படி இருக்காரு பார்க்கறதுக்கு? நல்லா இருந்தாங்க. பாட்டு நல்லா இருந்தா? டான்ஸ் பண்ணீங்களா? டான்ஸ் பண்ணலையா? வராத டான்ஸ். படம் வந்து சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தா? நிலத்தை விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் எப்படி நல்லா இருந்துச்சு. பிடிச்சதா? அப்பா சூப்பராக இருக்குதுங்க படம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு தனுஷ் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்கிறாரு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க? ஒரு மிஸ்டேக்கும் இல்லை அவர் கரெக்டாக எல்லாம் பண்ணியிருக்கிறாரு இல்லை என்ன மெசேஜ் தகவல் என்ன உங்களுக்கு புரியுது இதில் என்ன? அப்பா அம்மா விட்டுறக்கூடாது நிலத்தை விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் எப்படி இருக்கு? அது கரெக்டு தான் கரெக்டு தான் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு